இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்மையாக முடிய க்ரோத் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் உங்களோட முடி க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்களே ஒரு மாதம் கழித்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். என்னோடய ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா செம்ம சாஃப்டாகவும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட் லுக்லேயும் மாறிடுச்சு. அதே மாதிரி முடியை டச் பண்ணும்போதும் சரி, கை விட்டு கோதி இழுக்கும் போதும் சரி, எனக்கு ஹேர் லாஸ்ன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஒன்று, உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, உங்கள் முடியை நல்லா நீளமாகவும் நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கும். எல்லாரும் சொல்கிறது எனக்கு மட்டும் முடி ஒரே நீளத்தில் தான் இருக்குது, வளரவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு நம்மளோட முடி எவ்வளோ வளரும்னு தெரியுமா? 0.3 mm தான் வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இது வளர்ந்துக்கிட்டே இருக்க தான் உங்களோட முடியோட நீளம் அதிகரிக்கிறது உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே இல்லை ஒரு வாரத்துலேயே தெரிய ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்டேக் மட்டும் எடுத்தால் தான் போதும், அதுவே முடியை வளர வைக்கும்னு நினைக்கிறோம். இன்டேக்கோடு சேர்த்து நீங்கள் நல்ல ஹேர் பேக்கையும் போடுங்க. ஏன்னா உங்கள் முடி வளர்கிறதுக்கு பயோட்டின், விட்டமின், இந்த மாதிரி நிறைய முக்கியமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் உங்களோட ஹேருக்கு டைரெக்டாக ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு 2 மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் முட்டை வச்சு ஹேர் பேக் போடும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் உங்களோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் நல்லா சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உளுந்து, வெந்தயம் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலும் அது உங்களோட ஹேருக்கு டைரெக்டாக உங்கள் முடியோட வேர் வரைக்கும் போய் புதுசாக முடியை வளர வைக்கிறதுக்கும் ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து ஹேர் பேக்கு வாரத்தில் ஒரு நாளாவது போடுங்க, அது இன்னுமே நல்ல ரிசல்ட்டை தரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிறு நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் விட்டமின் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக இது ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக பார்த்துக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்து முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். இது ஒரு மிக்ஸி. இது கூட 2வது நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையாகவே முடியோட வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கும் வளர்கிற முடியை வளரும்போதே கருப்பாக மாற்றி கொடுக்கறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக இதை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது முடியவும் நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். செம்பருத்தி இலையை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற பாசிப்பயிரோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்னென்னா, அதுதான் பழைய சாதம். பழைய சாதம் நம்ம எடுத்துக்கும் போது இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அது போக ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பழைய சாதத்தில் ஸ்ட்ராச் மூலக்கூறு அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளோட ஹேருக்கு இன்ஸ்டன்ட் ஷைனிங் லுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பழைய சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம பாசிப்பயிறு ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹேர் பேக் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக். ஏன்னா இது நம்மளோட ஹேரோட க்ரோத்துலேருந்து ஹேர் ஃபால்லேருந்து எல்லாத்துலேயும் சரி பண்ணுறதோட நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கும். ஸோ நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஹேர் பேக் பார்க்குறதுக்கு செம்மையான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு 10 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணி விடலாம். ஏன்னா இது துளி கூட கோல்டும் ஆகாது. எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் அதை ரெடி பண்ணுறதை காட்டிலையும் அதை அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதோட ரிசல்ட் நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி முதல்ல சிக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கு எடுத்ததில் எனக்கு இவ்வளோ முடி ஹேர் லாஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்கிறது எனக்கு நிறைய முடி கொட்டுது, உங்களுக்குலாம் கொட்டுதான்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும். நம்ம சின்னதாக ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதும் நம்மளோட ஹேர் ஆயில் ஃபாலோ பண்ணுறதும் கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் எனக்கு ஹேர் லாஸே ஆகக்கூடாதுன்னு யாருமே நினைக்கக்கூடாது. டெய்லியுமே ஹேர் லாஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். நீங்கள் இதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருந்து முடியோட வேர் வரைக்கும் ஹேர் பேக் நல்லா இறங்கும். அது போக நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் ஹேர் வாஷ் பண்ணும்போது வாஷ் அவுட் பண்ணிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரண்ட் முடியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பால்னஸ் இருந்தால் கூட சீக்கிரம் ஹேர் க்ரோத் ஆகி அதுவுமே சரியாகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேரோட மிடில் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி 2 பக்கமாக பிரித்து எடுத்து அப்ளை பண்ணால் தான் எல்லா முடியிலையும் ஈவனாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமாக மேல் முடியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணாமல் போயிடுவாங்க. இல்லை நீங்கள் மொத்தமாக எடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஹேர் பேக் என்ன ஆகும்னா ஒரு சில முடியில் படாமலே போயிடும். ஸோ அந்த முடியெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ குயிக்காக எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எல்லா முடியும் ஈவனாகவும் திக்காகவும் மாறும். ஸோ நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பூ, சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஷாம்பூவாக இருந்தால் மட்டும் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா என்னோடய ஹேர் செம்மையாக மாறிடுச்சு. என்னோடய ஃபுல் ஹேரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுன்சி லுக்கில் செம்ம ஷைனிங்காகவும் அப்படியே ஸ்ட்ரைட் லுக்கில் செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் அதிகமாக போனி டெயில் போடுறீங்க இல்லை லூஸ் ஹேரில் தான் இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஹேர் வாஷ் இல்லைனா உங்களோட தலையில் ஆயில் பண்ணுற வரைக்குமே உங்களோட முடி இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு முடியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கிறதுனால முடியும் பார்க்குறது நல்ல அடர்த்தியாக இருக்குது. அதே மாதிரி ஹேர் லாஸும் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை யூஸ் பண்ண ஒரு மாதத்தில் உங்களோட ஹேர் நல்லா க்ரோத் ஆனதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது கூடவே நீங்கள் அல்டர்னேட்டிவாக இன்னொரு ஹேர் பேக்கையும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஹேர் பேக்குன்றது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ட் அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.